Hey beauties, welcome back to my channel. Today I am showing my entire lipstick collections video. Yes, I know உங்க எல்லாருக்குமே லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் தான். எனக்கும் ரொம்ப 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 ஃபேவரட். அதனால தான் நான் இன்னைக்கு என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன். பட் டெய்லி வியர் லிப்ஸ்டிக் கண்டிப்பா இருக்கும். நான் பல்லு தேய்க்கிறேன்னு இல்லையா, லிப்ஸ்டிக் கண்டிப்பா போடுவேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு லிப்ஸ்டிக் ஃபேவரட். ஸோ நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன லிப்ஸ்டிக் வந்து வியர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குமுதி. இது வந்து குமுடி, இதோட பிராண்ட் வந்து குமுடி. பட் இது ஒரு லிப் பாம் தான். லிப் பாம்னா கிளாஸியாகவும் இருக்கும், பட் இது வந்து டிண்டட் லிப் பாம். இது என்னோட ஃபேவரட் தான், ஏன்னா இதை நான் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுறேன். நம்மளோட லிப்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, நல்லா தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் நான் இப்போ வியர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எந்த லிப்ஸ்டிக்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கிளர் வந்து என்னோட ஃபேவரட். ஏன்னா எனக்கு இந்த மிஸ்கிளருங்கிற பிராண்ட் இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது. சும்மா ஆன்லைன்ல பார்த்தப்போ நிறைய பேர்லாம் போட்டிருந்தாங்க மிஸ்கிளரோட லிப்ஸ்டிக் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தப்போ தான் ஓகே, இந்த இந்த ஷேடு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நான் இந்த ஷேட் தான் வாங்கினேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் ஓகே அதில் ஒரு நியூட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த நியூட் லிப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வியர் பண்ணி காட்டுறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் என்னோட லிப்ஸ்டிக்கை நான் எடுத்துடுறேன். ஜஸ்ட் ஒன் வைப்பு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் எந்த லிப்ஸ்டிக் வேர் பண்ண போகிறேன்னா மிஸ்கிளர் 47, நம்பர் 47. இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இப்போ காலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மாதிரி க்ரீமியா பட்டரா. இப்போ நெய் இருக்குல்ல, நெய்யை வந்து நம்ம லிப்ஸில் தடவை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலில் இருக்கும். நல்லா தான் இருக்கும். அங்கேருந்து என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. சே, என்ன பண்ணுறது, எல்லாம் என் நேரம். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் இப்போது நான் எப்படின்னா ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் வியர் பண்ணுவேனான்னு கேட்டால் கிடையாது. நான் எப்படின்னா மிக்ஸ் மேட்ச். இப்போ என்ன சொல்கிறது, ஒரு 5 லிப்ஸ்டிக் இருக்கா, 5 லிப்ஸ்டிக் மிக்ஸ் மேட்ச் பண்ணி நான் ஒரு கலர் கொண்டு வருவேன். இப்போ எனக்கு தேவையானது ஒரு ரெட் கலர் என்கிட்ட இல்லைன்னா 2 பிங்க் ஷேட் இருக்கும்ல, டார்க் பிங்க், அந்த 2ஐயும் நான் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெட் கலர் கொண்டு வந்துடுவேன். அதுவும் நார்மல் ரெட்டாக இருக்காது, அது வேற ரெட் மாதிரி இருக்கும், ஆனால் அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ நான் உங்களுக்கு அப்படி நான் வியர் பண்ணி காட்ட மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு அந்த லிப்ஸ்டிக் வந்து எந்த ஷேடில் இருக்குன்னு தெரியாமல் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த நியூட் ஷேட் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். பொதுவாக நியூட் ஷேட் யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது போட்டால் வந்து குரங்கு மாதிரியே இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது எல்லாருக்கும் நியூட் ஷேட் வந்து செட் ஆகாது. ஏன்னா இப்போ ப்ரௌனிஷாக இருப்பாங்க சம் பீப்புள்ஸ், அவங்களுக்கு வந்து நியூட் வந்து செட் ஆகுமான்னு கேட்டால் கிடையாது. பட் சில நியூட் செட் ஆகும். நியூட்லேயே வந்து நிறைய நியூட் இருக்குது, அது நம்ம செலக்ட் பண்ணி வியர் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த நியூட் வியர் பண்ணுறேன். இது எனக்கே குரங்கு மாதிரியா இருக்குமான்னு தெரியல, போட்டு பார்த்தா தெரியும். ஏன்னா இதெல்லாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு யூஸ் பண்ணி. இப்போ நான் டெய்லி வியர் வந்து அந்த லிப் பாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இந்த லிப்ஸ்டிக் இப்படி இருக்கு, இது இனி ட்ரை ஆகல. சில லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து போட்டதுமே ட்ரை ஆயிடும், பட் இது எனக்கு ட்ரை ஆகல. ட்ரை ஆகும்போது நம்மளோட லிப்ஸ் பார்க்க இன்னும் கொஞ்சம் பிரைட்டரா இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த நியூட் வந்து எப்படின்னா இதோட ஷேட் நேம் போடல, நம்பர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இதோட நேமே வந்து க்ரீம், லிப் க்ரீம். அதான் நான் சொன்னேன்ல, பட்ரியா இருக்கு. ஒரு நெய்யை வந்து தடவுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி ஒரு எரிச்சலோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மிஸ்கிளர். நான் எல்லாத்தோட லிங்க் வந்து எனக்கு கிடைக்காது, ஏன்னா இதெல்லாம் நான் வாங்கிய ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் இருக்கும், நிறைய 1 இயர் கூட இருக்கலாம். ஸோ எனக்கு லிங்க் கிடைக்காது. பட் இதை நீங்கள் வந்து ஆன்லைன்லலாம் இப்போ நைக்கா ஸ்டோர்லலாம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். நைக்காவில் போய் நான் கண்டிப்பான இந்த ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸ் வந்து நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன். லிங்க் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இது நல்லா இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல டைம் போக போக நல்லாயிருக்கும். ஓகே சரி, இப்போ மிஸ்கிளர் பிராண்ட் ஓவர்.
இதெல்லாம் பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. இது நானே சொந்த காசு போட்டு வாங்கினது. ஓகே. நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியுமே நமக்கு லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே தேவை. அதுவும் இல்லாம எனக்கு லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதாலயே நான் நிறைய சர்ச் பண்ணி எல்லா லிப்ஸ்டிக்கும் நான் வாங்கியிருந்தேன். இப்போ என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு. பட் என்கிட்ட ஒரு டப்பா நிறைய இருந்துச்சு. அதெல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இருக்கிறது, இப்போ நான் கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிராண்ட் ஹுடா பியூட்டி. இதுதான் நான் இப்போ வியர் பண்ணி காட்ட போறேன். இது நல்லா தான் இருக்கும். இது வந்து நல்ல செரி ரெட்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு வந்து இந்த ஹுடா பியூட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க பிளாக் ட்ரெஸ் வியர் பண்ணும்போது இந்த லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம போடுற ட்ரெஸ் பொறுத்தும் நம்ம வியர் பண்ற லிப்ஸ்டிக்ஸ் போடும்போது சூட்டபிளா இருக்கும். இதுவும் ஆல்மோஸ்ட் காலின்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னேன்ல செரி ரெட். இதுவும் பாத்தீங்கன்னா ஆனா ட்ரை ஆனதும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா எனக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிப்ஸை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கும். இப்போ நீங்க லிப் பாம் போட்டுட்டு இது போட்டீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும். பட் லிப் பாம் போடாம இது போட்டீங்கன்னா ரொம்ப இப்போ வெடிச்சு வெடிச்சு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் ரொம்ப ட்ரை ஆகும். எனக்கு இது ஒரு நெகட்டிவ் இதுல இருக்கு. ஸோ எனக்கு அது பிடிக்கல. பட் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கு. இப்போ நீங்க ஒன் டே ஃபுல்லா இருக்கிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போறீங்கன்னா கண்டிப்பா இது இருக்கும். நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக். மேக் பிராண்ட் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மேக் வந்து எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் தான் மேக். பட் என்னன்னா மேக்லயே ஒரு ஒஸ்ட் இருக்கு. அதுவும் இதே தான், ட்ரை, ரொம்ப ட்ரை ஆகும். நீங்க புல்லட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணீங்கன்னா கூட அது ட்ரை பண்ணும். அதனால அது சில ஷேட்ஸ் பொறுத்து. பட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுது. இன்னும் நான் வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஐயோ, இதை அழிக்க மனசே இல்லை. நான் சொன்னல போகாது. அப்படி இந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரியே இருக்கும். ரொம்ப கஷ்டம். ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துட்டே இருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் மேக். இதோட ஷேட் வந்து இதுல எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஏன்னா இது வந்து ஒரு 2 இயர்ஸ். ஆமா, 2 இயர்ஸ் இருக்கும். எக்ஸ்பைரி ஆகல, எக்ஸ்பைரிலாம் இருக்கு. ஸோ வந்து இது 2 இயர்ஸ் இருக்கும். அதனால இதோட யூஸ் பண்ணி இதோட ஷேட் எல்லாமே அழிஞ்சு போச்சு. என்ன ஷேடுன்னு எனக்கே தெரியல. அதனால ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் காலி தான். இது என்ன கலர்னா ஒரு மாதிரி லாவெண்டர்னு சொல்லுவோம்ல, பிங்க்ல தான். பிங்க்ல வந்து இது ஒரு கலர் மாதிரி இருக்கும். இது வந்து லாவெண்டர் கலர் பிளஸ் இன்னொரு பிங்க், அப்படி மிக்சடா. என்னமோ எனக்கே தெரியல, நானே ஏதோ சொல்றேன். அந்த மாதிரி மிக்ஸ் மேட்சா தான் வரும். ஆனால் இந்த கலர் நல்லா இருக்கும். நான் வெயிட் பண்றேன். இது எல்லா ஸ்கின்னுக்கும் சூட்டபிள் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நான் சொன்னேன்ல, இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் இது எனக்கு நல்லா இருக்கு. இது இன்னும் ட்ரை ஆக ஆக இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த கலர். ஸோ இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் என்னோட மேக் லிப்ஸ்டிக் ஓவர். இதுலயே என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆனதெல்லாம் இருக்கு, நான் இன்னும் காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை கிளாம் லிப்ஸ்டிக். இந்த மை கிளாம் லிப்ஸ்டிக் எப்படி நான் வாங்கினேன்னா, இது நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டோ இல்லை இது என்னோட ஃபேவரட் அப்பெல்லாம் நான் வாங்கல. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நமக்கு ஆட் எல்லாம் வரும்ல, ஸோ அப்படி ஒரு ஆட் வந்துச்சு. அதில் வந்து இந்த லிப்ஸ்டிக் வாங்கினீங்கன்னா எதுவும் ஃப்ரீயா? இல்லை 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 இல்லை, இது வந்து இதோட ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இந்த லிப்ஸ்டிக்கோட அமௌண்ட் வந்து நீங்க பே பண்ணணும்னு இல்லைன்னாங்க. அப்போ ஓகே, அடடா இது நல்லா இருக்கு, இப்படி ஒரு ஆஃபர் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான். நான் பேமெண்ட் பண்ணியெல்லாம் வாங்கல, கேஷ் ஆன் டெலிவரி தான். அதே மாதிரி நான் ஒரு 99 ருபீஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த லிப்ஸ்டிக்கோட அமௌண்ட் வந்து
ஒரிஜினல் ப்ரைஸ் 300, அரௌண்ட் 300 ஐ திங்க். எனக்கு கிளியரா தெரியல, பட் 300 இருக்கும். ஆனா இது நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டா ரொம்ப ஒர்த்து. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஷேட். நான் இதையும் இப்போ வேர் பண்ணி காட்டுறேன். இதுல நிறைய ஷேட் இருக்கு, பட் இது நான் ரேண்டமா ஓகே இந்த ஷேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். இதுவே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுதான் மேக் ஹுடாலெல்லாம் ஒரு மைனஸ் என்னன்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கும். அதான் மேட் லிப்ஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் மைக்லாம். இதோட ஷேட் வந்து LM20 பூ 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 பூ. ஓகே, நான் எல்லாமே ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன். இது ரொம்ப பிரைட் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப்ஸ்டிக் தான். ஆனால் என்ன விஷயம்னா இது வந்து பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, மிஸ்மேட்ச் பண்ணால் சூப்பராக இருக்கும். மற்றபடி ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ பெயிண்ட் நம்ம செவுத்துல அடிச்ச மாதிரி இருக்கும். அப்படிதான் எனக்கே இப்போ ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் இப்படி இது வரைக்கும் போட்டதில்லை. நான் லைட்டாக டாட் பண்ணுவேன். நிப்பான் பெயிண்ட் மாதிரி தான் இருக்கு. நான் எப்பவுமே டாட் வச்சு ஃபில் பண்ணிப்பேன். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி போட்டேன். ஓகே, கேம்ல நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷேட் உங்களுக்கு வேணும்னா நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். ஓகே, கைலி. என்னோட ஃபேவரட். எல்லாருக்குமே தெரியும் கைலி ஜென்னர் ரொம்ப பிடிக்கும். நானும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு நிறைய காசெல்லாம் சேர்த்து வச்சு மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது சேர்த்து வச்சு இந்த லிப்ஸ்டிக் வாங்கினேன். இது என்னோட ஃபேவரட். இது மட்டும் இல்லை, நான் இது கூட ஒரு கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் வாங்கியிருந்தேன். அது எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும் தான் இப்போ வரைக்கும் இருக்கு. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா போசி கே. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன். போட்டு பார்க்குறேன். எதுவும் போகாது. நிப்பான் பெயிண்ட் இதுலயே தொடச்சுக்கிறேன்னு நினைக்காதீங்க. கஞ்சம் பிடிச்சதை நான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அப்போ நீங்க நினைப்பீங்க இது இந்த கஞ்சத்தை நீங்க லிப்ஸ்டிக்ல பிடிச்சிக்கலாம்னு. பரவாயில்ல, அது நம்மளோட ஃபேவரட்ல என்ன பண்ண முடியும். இது என்னோட ஹஸ்பண்டோட மைண்ட் வாய்ஸ் தான் இருக்கும் அங்கே. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன்னா லிப்ஸ்டிக் போடுவேன். ஓகேவா, லிப்ஸ்டிக் போட்டுட்டு நம்ம எப்பவுமே லிப் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ற பர்சன்லாம் கிடையாது. சும்மா கையை வச்சு பண்ணுவேன். இப்போ கையில மிச்சம் வருமே, அது என்ன பண்றது, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐஷேடோவாவும் பிளஷ்ஷாவும் போடுவேன். இங்க எனக்கு என்ன கமெண்ட் வரும் தெரியுமா? ஐயே, வாட் இஸ் திஸ், குரங்கு தேக்கலை தைச்ச மாதிரி. அதுல ஆக்சுவலி ஐயோ, நான் எவ்வளவு ஆசைப்பட்டு, நம்ம கேர்ள்ஸுக்கு தான் தெரியும் அந்த பிங்கி சீக்ஸ்லாம் வந்து எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்காக ட்ரை பண்ணா அவங்க எவ்வளவு ஈஸியா குரங்கு தேக்கலை தைச்ச மாதிரி. எனக்கு இந்த மாதிரி ஒஸ்ட் கமெண்ட்லாம் வரும். உங்களுக்கு இருந்தாலும் நீங்க கண்டுக்காதீங்க. அதெல்லாம் இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுருங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் நம்ம கேட்டுட்டே இருந்தா நம்ம லிப்ஸ்டிக் போட முடியுமா? இந்த பெயிண்ட உரிக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம கைலியோட யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குங்கிறதே நான் மறந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சா யூஸ் பண்ணி. ஸோ இதுவும் பெயிண்ட் மாதிரி இருக்குமா இல்லை என்ன மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம். சேம் பெயிண்ட். காலிடப்பா. சரி, இருந்தாலும் உங்களுக்காக நான் காட்டலாமே. கைலி பிராண்ட்லாம் நான் யூஸ் பண்றேன்னு தெரியறதுக்காக நான் எடுத்தேன். ஓகே, நைஸ். இப்போ நல்லா இருக்கு. ஓகே ஓகே, ஆக்சுவலி இதுவும் நல்லா தான் இருக்கு. இது நான் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரியே இல்லை. அதுவும் எப்படின்னா க்ரீமி டெக்ஸ்டரா தான் இருந்துச்சு. ஆமா, காலி. பரவாயில்ல, நான் உங்களுக்காக காட்டணுங்கிறதுக்காக தான் நான் வியர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா தான் இருக்கு. காலி ஆனால் கூட இவ்வளோ சூப்பராக இருக்குமா? வா, ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இதுவும் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இந்த ஷேட் மட்டும் இல்லை, இதுல நிறைய ஷேட்ஸ் இருக்கு. இதுல நான் நியூட் தான் வந்து தேடினேன், பட் எனக்கு நியூட் கிடைக்கல. பொதுவாக எனக்கு டார்க் ஷேடை விட நியூட் ஷேட் ரொம்ப பிடிக்கும்.
ஃபர்ஸ்ட்னு இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படின்னா டார்க் தான் தேடிட்டே இருந்தேன். டார்க் ஷேட் நல்லா இருக்கும், டார்க் ஷேட் நல்லா இருக்கும், அது போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் தேடிட்டு இருந்தேன். பட் அப்புறமா தான் தெரிஞ்சது டார்க்கை விட நியூட் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போல்லாம் பண்ணுறது நியூட் தான். ஓகே, இதை நான் இப்போ வைப் பண்ணிடுறேன். கஞ்சத்தனமாகவே நான் இருக்க விரும்பலை. நெக்ஸ்ட் ஒன். இது சட்டன் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஐ ஷோ யூ திஸ் ஒன். கலர் ஸ்டேட் லிப்ஸ்டிக். இதுவும் நான் ரேண்டமாக ஒரு வெப்சைட்டில் தான் வாங்கினேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஷேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் என்கிட்ட இந்த ஷேட் கிடையாது. இதில் வந்து பிரைட் ரெட்னு போட்டிருக்காங்க, பட் இது பிரைட் ரெட்டே கிடையாது. இது ஒரு பிரைட் பிங்க். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இப்போ போட்டுக்கிறேன். இதுவும் நீங்கள் லிப் பாம் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ வெறும் வாயில் தான் போடுறேன். சொன்னேன்ல, இது வந்து ரெட்டே கிடையாது, இது பிரைட் பிங்க். ஆக்சுவலி எனக்கு ரெட் ரொம்ப பிடிக்கும், பிரைட் ரெட். முன்னாடி என்கிட்ட ஒரு லிப்ஸ்டிக் இருந்துச்சு, பட் அது காலி ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அந்த ஷேட் நான் தேடினேன், அது கிடைக்கவே இல்லை. அது அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஷேடே. நீங்கள் லிப் பாம் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக அது அப்ளை ஆகும். ஓகே, இதுதான் இந்த ஷேட். நான் சொன்னேன்ல, இது ரெட் கிடையாது, இது பிரைட் பிங்க். இது வந்து பிரைட் ரெட்னு போட்டிருக்கிறத நம்பி தான் நான் இது வாங்கினேன். ஏன்னா எனக்கு ரெட் ரொம்ப எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால வாங்கினேன். பட் இது பிங்காக வந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யூஸ் பண்ணப்போ. இப்போ பாருங்கள், என் லிப்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்கும். இது எதுவுமே ஃபேஸில் எதுவுமே போட வேணாம், கண்மையோ போட்டு எதுவுமே வைக்காம இது மட்டும் போட்டாலே உங்களுக்கு அப்படியே அப்படியே எடுப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான். ஓகே, நம்ம லிப்ஸ்டிக்கை போடுறது வைப் பண்ணுறது, போடுறது வைப் பண்ணுறது, இதே தான் வேலையாக இருக்குது. நானும் நினைப்பேன் நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது, ஏன் இவங்க லிப்ஸ்டிக்கை போட்டு போட்டு அழிச்சிட்டே இருக்காங்க, எதுக்கு தேவையில்லை போடணும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அது நானே போட்டு அழிப்பேன்னு எனக்கு தெரியாது. ஓகே, எனக்கு இப்பவுமே வாயெல்லாம் கப கப காட்டு தீ மாதிரி எரியுது. நான் வைப் பண்ணி. ஓகே, இன்னும் எனக்கு 3 தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நான் காட்டிடுறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நைக்கா. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இது ஒரு நியூட் ஷேட் தான். நைக்கால நான் நிறைய நியூட் தேடினப்போ நைக்கா பிராண்டே வந்து எனக்கு சஜஷன்ஸ் வரும்ல, ஸோ அதில் வந்தது தான் இந்த பிராண்ட். இதில் வந்து நான் எடுத்த ஷேட் பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் அழிஞ்சிருக்கும். லேசி லக் 10. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வேர் பண்ணி காட்டுறேன். இதுவும் என்னன்னா க்ரீமியாக இருக்கும். நியூ பெஸ்ட் சரிங்களா, க்ரீமியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது போட்ட மாதிரியே இருக்காது, பட் போட்டிருக்கேன்னு தெரியும், போடலைன்னு தெரியும். ஏதோ 2 கட்டமா தெரியும், அவ்வளோதான். நல்லா இருக்கும். ஆனால் பட் இதோட ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா ட்ரை ஆகவே ஆகாது. அது மைனஸ் நான் சொல்ல. பட் ஒரு மைனஸ் என்னன்னா, நம்ம ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவர்ல என்ன ஆயிடும்னா, இந்த லிப் இருக்குல்ல, இது சுத்தி ஒரு மாதிரி லைனா வந்துடும். அது பார்க்கவே ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். பார்க்கும்போதே அந்த லைன் மட்டும் தெரியும். பட் அது மட்டும்தான் இதுல ஒரு மிஸ்டேக், தவிர மற்றபடி எந்த மிஸ்டேக்கும் இல்லை. நானும் நிறைய டிஷ்யூ வச்சு இப்படியெல்லாம் நான் வைப் பண்ணியிருக்கேன். பட் ஆனாலும் எனக்கு அது வந்திருக்கு. இது எல்லாருக்கும் வருமானு எனக்கு தெரியல. பட் அது ஒன்று தான் ஒரு மிஸ்டேக். மற்றபடி இந்த லிப்ஸ்டிக் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருந்தாங்க என்னோட நியூ கெஸ்ட்லாம், ஒவ்வொருத்தராக வந்துட்டே இருக்காங்க. அடுத்த லிப்ஸ்டிக் நான் காட்டுறேன். என்ன வேணும்? நான் லிப்ஸ்டிக் போடக்கூடாதான். வா, நான் வீடியோவில் காட்டுறேன். நான் லிப்ஸ்டிக் போடக்கூடாதா? சண்டைக்கு வர. கியூட்டி, நேம் சொல்லு. சால்ட். இவதான் எங்க சால்ட். உப்பு. என்னடி எங்க பாருமா. சரி போ. இவ்வளோ நேரம் ஒரே தூக்கம். இப்போதான் எழும்பி உடனே அது எப்படின்னா, நம்ம ஏதாவது ப்ராடக்ட் வச்சுருக்கோம்னா என்ன வச்சிருந்தாலும் அதுக்குள்ள வந்து அதை ரிசர்ச் பண்றது அவங்க 3 பேரோட வேலை. அதுதான் இப்போ அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே, இந்த லிப்ஸ்டிக் எனக்கு அழிக்க மனசே இல்லை, நான் லாஸ்ட்டே போட்டிருக்கலாம். பரவாயில்ல. இது என்ன ப்ரௌனா இருக்கு பாருங்க, இதுலயே நான் யூஸ் பண்ணதுல இது மாதிரி தான் ப்ரௌனா இருக்கு. நல்லா இருக்கும் இந்த ஷேட், அதான் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், திஸ் ஒன் இன்சைட். இதை எடுக்கும்போது நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா, இந்த இன்சைட் வந்து எப்போ நான் ஆர்டர் போட்டேன்னா, என்னோட மெஹந்திக்கு நான் ஆர்டர் போட்டேன். ஓகேவா, இந்த லிப்ஸ்டிக் தான் நான் என்னோட ப்ரீ வெட்டிங் மெஹந்திலலாம் நான் போடணும்னு சொல்லி இதை நான் ஆர்டர் போட்டேன். இது என்ன ஆயிடுச்சுன்னா, வந்துச்சு, வந்துட்டு என்ன ஆச்சுன்னு ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சு. எனக்கு கால் பண்ணி சம்திங் ஏதோ வரலையா, எனக்கு எதுன்னு தெரியல வாட் இட் இஸ், பட் இது போயிடுச்சு. அப்போ எனக்கு ரொம்ப சேடா இருந்தது. ஐயோ, நான் இது ரொம்ப ஆசைப்பட்டேன் கிடைக்கலன்னு. அதுக்கப்புறமா அகைன் நான் போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் வந்துச்சு இந்த லிப்ஸ்டிக். ஆனா வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, என்ன ஷேட் இது அப்படிதான் நான் யோசிச்சேன். ஏன்னா நான் யோசிச்சது ஒரு ஷேடு. நான் யோசிச்சது என்னன்னா, ப்ளீஸ் 1 மினிட், நான் பேசிட்டு இருக்கேன். நான் யோசிச்சது ப்ரௌன் ப்ரௌன் கலர்ல இருக்கிற அந்த ஷேட் மாதிரி தான் நான் யோசிச்சேன். பட் எனக்கு வந்தது என்னன்னா, நீங்களே பாருங்க, இந்த மாதிரி தான் உங்களுக்கு பாக்குறதுக்கு இது ப்ரௌனா இருக்கும், பட் இது ப்ரௌன் கிடையாது. இதை நான் போட்டே காட்டுறேன். பட் நான் போட்டேன், உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இருந்துச்சு. எனக்கு வாங்கும்போது அப்படி இருந்தது. பட் நான் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதை நம்ம போடுற டெக்னிக் ஒன்று இருக்கு. இதை நீங்க சும்மா எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா குரங்கு தேய்ச்ச மாதிரி தான் இருக்கும். நானே காட்டி தரேன் பாருங்க. லிப்ஸ்டிக் ஓகே, சரிங்களா? சொன்னேன்ல எப்படி இருக்குன்னு, இப்படிதான் இருக்கும். என்ன விஷயம்னா, இந்த ஷேட் நான் வாங்கிட்டேன், நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தேன். நான் விஷ்ணு கிட்ட எல்லாம் 2 டைம்ஸ் கேட்டேன், எனக்கு இது வேணாம், நான் வேணா அதை ரிட்டர்ன் போடுறேன், இன்னும் எனக்கு 15 டேஸ் இருக்கு, நான் ரிட்டர்ன் போடுறேன் போடுறேன் அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை இது நல்லா தான் இருக்கு, இது நீ ட்ரை பண்ண, நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நான் என்ன ஓகே, ஆனால் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அவ்வளவா செட் ஆகல. ஆனால் நான் இப்போ போடுறேன்ல, போடும்போது எனக்கு இருந்ததுக்கும் இது ரொம்ப ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ரெண்டாவது விஷயம், நீங்க அப்படியே நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இது நல்லா இருக்காது. இது வந்து நீங்க லிப் லைனர், அதுவும் இது வந்து லைட் நியூடா இருக்கு. இது வந்து நீங்க பிரைட்டர் லிப் லைனரோட நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதாவது ப்ரௌன் ஷேட், ப்ரௌன். நான் இப்போ அது நான் வியர் பண்ணல. நான் வேணா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அது வேணும்னா நீங்க கண்டிப்பா கேளுங்க, நான் வேணா அதை உங்களுக்கு நான் வியர் பண்ணி காட்டுறேன். எப்படி இந்த நியூட் ஷேட்ஸ் வந்து எது எது காம்போ வச்சா நல்லா இருக்கும், எது போட்டால் நல்லா இருக்கும், நீங்க கண்டிப்பா கேளுங்க, நான் ஒரு வீடியோவே போடுறேன். ஸோ இப்படிதான் இருக்கும். பட் இது எனக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்னு கேட்டீங்கன்னா, நான் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனக்கே தெரியல, பட் நல்லா தான் இருக்கு. ஒரு ஒரு லைட் கலரா நல்லா இருக்கும். பட் போட்ட மாதிரியும் இல்லை, போட்டிருக்கேனானும் தெரியல. ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அதுதான், அவ்வளோதான். ஓகே, இதுதான் இந்த லிப் ஷேட். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன், இதுதான். ஆக்சுவலி நான் காட்டினதுலேயே இது ஒன்று தான் புல்லட் லிப்ஸ்டிக்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுவும் புல்லட்ல சேரும். ஓகே, இதுதான் புல்லட் லிப்ஸ்டிக். இது எல்லாமே நான் லிக்விட் தான் வச்சுருக்கேன். இது என்னோட ஃபேவரட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்விஸ் பியூட்டி, கரெக்டு தானே? ஸ்விஸ் பியூட்டியோடது. இதோட கலர் போடலை, பட் இதோட ஷேட் வந்து 3, நம்பர் 3. இது எப்படி இருக்கும்னா, உங்க லிப் எப்படி இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி காட்டுவாங்க. ஸ்டிக்கெல்லாம் போகுது, உருட்டி உருட்டி விளையாடுறா. இங்க இருக்கிறது லிப் கிளாஸ் பிடிக்கும்னா கூட நீங்க சொல்லுங்க. ஏன்னா நானும் நிறைய லிப் கிளாஸ் தேடிட்டே இருக்கேன், எனக்கு எந்த லிப் கிளாஸுமே செட் ஆகல. ஸோ ஏதாவது இது நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பேன். பிளஸ் பிரைட் ரெட் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதை வாங்கி ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நான் அதுவும் தேடிட்டே இருக்கேன், அதனாலதான். எவ்வளவு தூரம் தைச்சிட்டேன், ஹுடா விட ஹார்டா இருக்குது. ஹுடா ஹார்ட் நல்லா இருக்குல்ல, ஹுடா விட ஹார்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இதுனா, இது எப்படி இருக்கும்னா இப்படி இந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம போடும்போது ஒரு லிப் பாம் டெக்ஸ்டர்ல தான் இருக்கும் பாருங்க. இது வந்து கலர் சேஞ்சிங் மேஜிக்.
போடும்போது இப்படி இருக்கா, இனி போக போக இது கலர் சேஞ்ச் ஆயிடும். அவ்வளோதான். இது என்ன ஆயிடும்னா ரெட் கலர்லயும் வராது, இந்த கலர்லயும் வராது, ஒரு பிங்க் கலர்ல வரும். நான் பாருங்க, என்னோட லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான் பாவி. ஓகே, இப்படியே விட்டா என் லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடும். இதுதான் என்னோட லிப்ஸ்டிக் வீடியோ முடிஞ்சது. ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது லிப்ஸ்டிக்ஸ் நீங்க இது வாங்கி ட்ரை பண்ணுங்க, அது வாங்கி ட்ரை பண்ணுங்க, எனக்கு இது நான் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் இது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு தெரியல, அப்படி ஏதாவது நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அதை வாங்கி ஒரு ட்ரை பண்ணி ஒரு வீடியோவே நான் உங்களுக்காக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து இந்த லிப்ஸ்டிக் லவ்வர் பைத்தியமா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். என்னோட லிப்ஸ் நான் சொன்ன மாதிரியே பிங்க் கலர்ல ஆயிடுச்சு. ஸோ இந்த லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா எல்லாத்தோட ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அட்டாச் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிப்ஸ்டிக்கோட நேம் எல்லாமே நான் போடுறேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது நான் இந்த லிப்ஸ்டிக் எடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கூட நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அதை எடுத்து அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா ட்ரை பண்ணி போடுறேன். முக்கியமா உங்களுக்கு ஆக்னி ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸோ இல்லைன்னா ஏதாவது தெரியணும்னாலும் நான் ஃபர்ஸ்ட் 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். கண்டிப்பா நீங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே பியூட்டிஸ், ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சது பண்ணுவோம். பாய்.